friends, welcome to my channel Spice of Life. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். என்னோட பர்த்டே vlog பார்க்க போறோம். ரொம்ப பெருசுல இல்ல, ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். நைட் 12 o'clock நான் வந்து எங்க அம்மா வீட்ல தான் இருந்தேன். என் பர்த்டேக்கு முந்தின நாள் நெக்ஸ்ட் டே தான் வந்து எங்க வீட்டுக்கு வந்தேன். ஸோ அங்கேயே வந்து என் தம்பி எனக்காக கேக் வாங்கி எனக்கு கட் பண்றதுக்கு இது பண்ணான். ஆனால் இந்த கேக் கட் பண்ணுறதுக்குள்ளே பயங்கரமான அட்டகாசம் பண்ணி என்னை கட் பண்ண வச்சான். என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருந்து அதுக்கப்புறமா கேக் கட் பண்ணிட்டு எங்கள் அம்மா அப்பா எல்லாருக்குமே நான் கேக் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் என் தம்பி எனக்கு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தான். கிஃப்ட் கொடுத்தான். பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட் வரதே ரொம்ப ஜாலியான மூமெண்ட் தான். எனக்கும் சின்ன கிஃப்ட்டோ பெரிய கிஃப்ட்டோ ஆனால் கிஃப்ட் கிடைச்சாலே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். என் தம்பி கொடுத்த கிஃப்ட் ஆவலாக பிரித்து பார்த்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவன் என்ன கிஃப்ட் தருவான்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா வந்துட்டு கேக் கட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஆனால் கிஃப்ட் என்ன கொடுப்பான்ற மாதிரி நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இது வந்து ஒரு பில்லோ மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எனக்கு எப்போவுமே க்யூட்டான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும்னு அவனுக்கு தெரியும். நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு அவன் கிஃப்ட் பண்ணாலே பொம்மை தான் நிறைய வாங்கி கொடுப்பான். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த என்னோட முதல் பர்த்டேக்கு கூட அவன் பெரிய டெடிபியர், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, அவ்வளோ பெரிய டெடிபியர் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அதனால இப்போ வந்து இந்த பில்லோ வாங்கி கொடுத்துருந்தான். ஒரு 2 கிஃப்ட் கொடுத்துருந்தான். நான் அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி இது என்னவா இருக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருந்தது. அது பார்க்கறதுக்கே அந்த பாக்ஸ் பிரிக்கும் போதே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. என்னது இதுன்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக தான் பிரித்தேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை அவன் இதெல்லாம் வாங்கி கொடுப்பான்ட்டு. நான் அவன் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான் அப்படி தான் எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுப்பான்னு அவன் நான் யோசிக்கவே இல்லை. அதனால எனக்கு இது ஐடியாவே கிடையாது. ஒரு சூப்பரான ஜுவல்லரி பாக்ஸ் தான் இது. ஜுவல்லரி ஆர்கனைசிங் பாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே. லாக்லாம் வச்சிருந்தது. ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு அவனே தான் சொல்லி கொடுத்தான். ஜுவல்லரின்ல நல்ல பெரிய பாக்ஸாக இருந்தது. நம்ம எதை வேணால் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்குள்ளே. அப்புறம் பேங்கிள் தொங்க விடுற மாதிரி இதெல்லாம் கூட இருந்தது. ஆனால் வந்துட்டு அது வேணான்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட அவனே எடுத்துலாம் காமிச்சான். உனக்கு எதில் பேங்கிள் இல்லைன்னா நீ எடுத்துட்டு அதை அப்படியே உள்ள போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி காமிச்சான். அதுக்கப்புறம் நிறைய பர்த்டே விஷஸ்லாம் வந்தது. எல்லாருக்கும் தேங்க்யூ போட்டுட்டு கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போயிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் இதுதான் வந்து என்னோட பர்த்டே அவுட்ஃபிட். குளிச்சு முடிச்சு ரெடியாகி வந்தேன். ரொம்ப சூப்பராக எங்கள் அம்மா எனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பாவம் எங்கள் மம்மி ஒர்க்கிங். ஆனால் எனக்காக காலையில் பர்த்டே அன்னைக்கு பொண்ணு வீட்டில் இருக்காளேன்ட்டு இட்லி 2 வகை சட்னி வடை எல்லாம் செஞ்சு வச்சுட்டு எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஏன்னா எனக்காக எங்கள் அம்மா அவ்வளோ அவசரத்துலையும் காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்காக சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி தந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் டெம்பிள், அதாவது எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற கோயில். நான் சைல்ட்ஹுட்லலாம் இந்த கோயிலுக்கு போகிறதே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால என் பர்த்டேக்கு என் ஹஸ்பண்டை வந்து இந்த கோயிலுக்கு நான் இன்னும் கூட்டிகிட்டு போகவே இல்லை. அதனால என் பர்த்டேக்கு இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போனேன். இந்த கோயில் வந்து ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும். ஒரு 100 ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்கும். நல்லா இருக்கும். முருகர் சிவன் 2 பேரும் இருக்காங்க. முருகர் டெம்பிள் தான், குமரகுன்றம்னு பேர். அங்கே போன டைம் ரொம்ப கூட்டமாகவும் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாகவும் இல்லை, நார்மலாக இருந்தது. போய் சாமியெல்லாம் நல்லபடியாக கும்பிட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்தாலே இந்த ஸ்டெப்ஸில் உட்கார்றது வந்து ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அதனால நானும் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் நேரம் ஸ்டெப்ஸில் உட்காந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன். இந்த கோயிலுக்கு வந்தாலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிளேஸ் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு எல்லாமே வியூஸ். இன்னும் ஈவினிங் டைம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் கிட்டே நாங்கள் சின்ன வயசில் இங்கே வருவோம் இப்படிலாம் இருப்போம் அப்படின்னு அது மாதிரி கதையெல்லாம் கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கீழே வரும்போது பார்த்தா இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி நாய்க்குட்டி இருந்தது. ரொம்ப க்யூட்டாக சுற்றிட்டு இருந்தது. ஆனால் பெரிய நாய் எதுவுமே இல்லை. ஸோ அதுங்க பாவமாக சுற்றிட்டு இருந்தது. உடனே என் ஹஸ்பண்ட் போய் நான் போய் பிஸ்கெட் வாங்கிட்டு வரேன் நீ போடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது ரொம்ப குட்டியாக இருக்கனால அதுக்கு பிஸ்கெட் சாப்பிட தெரியுமா என்னன்னே தெரியல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொடுத்து பார்த்தேன். ஆனால் டக்குன்னு அது சாப்பிட்ட மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க கொஞ்சம் நுறுக்கி போட்டுப்பாரு, நல்லா உடச்சி போட்டுன்னா சாப்பிட்டாலும் சாப்பிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே கோயிலில் நடுவில் அப்படி போட வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக கொஞ்சம் இடத்துல வந்து இந்த மாதிரி பிஸ்கெட்டை வந்து நுறுக்கி வச்சுட்டேன். அதுக்கு எப்போ தேவையோ சாப்பிட்டுக்கிட்டோன்ட்டு. ஆனால் பார்த்தா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சுதுங்க. பெருசே கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிட்டுச்சுங்க. அப்புறம் கோயிலேருந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்போ தான் நான் டிராஃபிக்கில் ஒரு புதுசாக ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். ஹார்ட் ஷேப்பில் சிக்னல் வந்து மாற்றிருக்காங்க. நீங்களாம் நோட்டீஸ் பண்ணிங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதான்னு பார்த்தா இப்போ நிறைய சிக்னல்ஸில் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் சிக்னலை வந்து மாற்றிருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஹாஃப் டே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. நான் வீட்டுக்கு போனோன்னே எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. ஏன்னே தெரியல.
அது வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக ஜாலியாக இருந்தேன். ஒரு 1.5 hours கிட்ட ட்ராவல் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னு தெரில, ரொம்ப த்ரோட் பெயின் வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஃபீவர் நல்லா வந்துருச்சு. ஸோ லஞ்ச் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, டேப்லெட் போட்டோன்னே என்னடா இது பர்த்டே ஃபுல்லாக இப்படியே போயிருமா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் சரி வா பக்கத்தில் போய் உனக்கு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி என்னை சரவணா ஸ்டோர்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு கொலுசு வாங்கி கொடுத்தாங்க. பர்த்டே கிஃப்டாக ஃபேன்சி மாடலாக வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கொலுசு வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் ரொம்ப டயர்டாக தான் ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் பர்த்டே அன்னைக்கு எனக்கு வந்து எப்போவுமே என் பர்த்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும் அப்படி ஃபீல் ஆகும். என்னடா இது பர்த்டே எனக்கு ஜுரம் வந்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது. ஆனாலும் சரி ஓகே ஈவினிங் கொஞ்சம் நேரம் போய் வெளில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அப்புறம் கிஃப்ட் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகாமல் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் அண்ணா நகரில் இருக்குது. பட் எனக்கு ஃபீவர்ன்றனால எதுவுமே எனக்கு பெருசாக சாப்பிட பிடிக்கல. இருந்தாலும் சரி ரொம்பலாம் எதுவும் ஹெவியாக சாப்பிட வேணாம், ஏதாவது லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். அங்கே வந்து பார்க்கறதுக்கு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும். நம்ம நல்லா சாப்பிட்லாம் நிறையா அப்படின்னா இங்கே போகலாம். நல்லா ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷாப் இருக்கும் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு. ஆனால் நாங்கள் வந்து சும்மா மோமோஸ் மட்டும்தான் வாங்கி சாப்பிட்டோம். இங்கே சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம மேலே கீழே கடையில் வாங்கிட்டு இங்கே மேலே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஸ்பேஸும் இருக்குது. ஸ்டீம்டு மோமோஸு ஃப்ரைடு மோமோஸ் இது 2 தான் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்படி தான் வந்து என்னோட பர்த்டே விளாக் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஜாலியாக போச்சு. அப்புறம் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஃபீவரில் டயர்டாக போச்சு. இப்படி தான் என்னோட பர்த்டே ஃபுல்லாக மிக்ஸ்ட் எமோஷன்ஸாக போச்சு. உங்களுக்கும் என்னோட பர்த்டே விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.